வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் மீன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகிடும். சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடத்துக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். தமிழ் தேதி சித்திரை 1, ஆங்கில தேதி ஏப்ரல் 16. இதை தொடர்ந்து வரக்கூடிய 12 மாதங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய ராசி மீனம். ஸோ மீனத்துக்கு உச்ச சுக்கிரன் ராசியில் இருக்கும்போது இந்த வருஷம் பிறகுது. ஸோ நல்லா ஆடம்பரமாக லக்ஸூரியஸாக லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ராசி வந்து மீன ராசி தான். இவ்வளோ நாள் நான் இதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை, என்ன தான் சம்பாதிச்சாலும் இவ்வளோ நாள் நான் இதை அனுபவிக்கலை. ஆனால் இப்போ எனக்கு மனசு வந்து சரி பரவாயில்ல, நம்மளும் இதை அனுபவிப்போமேன்னு வாங்கி இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன்னு சில விஷயங்கள் ஆடையாக இருக்கட்டும், ஆபரணமாக இருக்கட்டும், அதெல்லாம் வாங்கி நீங்கள் அனுபவித்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு வருஷம் இந்த வருஷம். மீன ராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க, நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் மீன ராசியில் உள்ள ஆண்களாக இருந்தால் பெண்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள்ங்கிறது இந்த வருஷம் நடக்க போகுது. ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது இல்லையா, பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உண்மையாக ஒருத்தரை பிடிச்சிருந்ததுன்னா லவ் பண்ணுங்கள். பிடிக்கல, சும்மா டெம்ப்ரவரி ஃப்ளிஞ்சஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையில் உங்களை கொண்டு போய் விட போகிறது உறுதி. ஸோ நேர்மையாக, கண்ணியமாக, உண்மையிலே உங்கள் மனசில் ஒரு உள்ளுணர்வாக உண்மையான ஒரு காதலோ அன்போ இருந்ததுன்னா ஒரு பொண்ணையோ பையனையோ நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுல எந்த தப்பும் இந்த வருஷம் வரப்போகிறதில்ல. சரி, ஒவ்வொரு செக்டருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். முதல்ல தொழிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6ஆம் அதிபதி சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. ஸோ தொழில் மூலமாக அபரிவிதமான லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லிக்விட் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப நாளாக இன்வெஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் கையில் முதலே எடுக்க முடியல, வர பணத்தை பூரா திரும்ப தொழிலில் போடுறதுக்கு தான் சரியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் புலம்பிட்டு இருந்த மீனராசிக்காரங்களுக்கு அந்த தொழில் மூலமாக லாபம் அப்படிங்கிறது ஒன்று கிடச்சி அந்த பணம் கையில் நிற்கிறதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. அட் த சேம் டைம் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒன்று போட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன தான் புதன் வந்து சுக்கிரனோட சேர்ந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ராகுவோட இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது உள்ளே வர்றதுனால சும்மா இருந்தால் கூட அவன் நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருப்பான், ஆனால் பிஸ்னஸ்குள்ளே சேர்த்ததுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் சண்டை, இந்த நிலமைக்குள் வந்துடும். ஸோ அது உங்களுக்கும் கஷ்டம், உங்கள் பார்ட்னரோ ஃப்ரெண்டோ அவங்களுக்கும் கஷ்டம். ஸோ அதனால் பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப்பை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்க வேண்டிய வருஷம் இந்த வருஷம். சில பேருக்கு ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே இருந்தாலுமே ப்ராப்பராக அதை ஒரு கோச்சிங் எடுத்து படிச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ ட்ரேடிங்கில் நல்ல லாபம் எடுப்பீங்க. சூப்பர் மார்க்கெட், அரிசி மண்டி, ஹோல்சேல் கடை இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுது. ஸோ பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் பண்ணுறீங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. சரி, ஓகேங்க. ஜாப் போயிட்டுருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது கரியர் அப்படின்னா 10ஆம் அதிபதி குரு இல்லையா, ஸோ 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ நிறைய எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும். ஒரு வேலையை வந்து ஒரு 10 வேலையை செஞ்சு முடிக்க வைப்பார் குரு. ஆனால் மற்றபடி ஜாபில் வந்து நல்ல ரெகக்னைசேஷன் இருக்கும், இன்செக்யூரிட்டி இருக்காது, ஓரளவுக்கு சேஃபாக இருப்பீங்க. லாஸ்ட் இயர் கொஞ்சம் அப்படியே ஹாட் சீட்டில் உட்காந்த மாதிரி இருந்திருக்கும், இந்த தடவை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருப்பீங்க. வேலை மூலமாக லாபம் தான். புது வேலை மாறணுன்னாலும் மாறலாம். எக்ஸ்ட்ரா ஆர்டராக இன்னொன்று சொல்கிறேன், ரொம்ப நாளாக வேலை தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் எனக்கும் ஒரு முதலாளி ஆகணும்னு ஆசை, சொந்த தொழில் நான் பண்ணலாமா அப்படின்னா சொந்த தொழிலில் நீங்கள் இறங்குறதுக்கான யோகத்தை இந்த சூரியன் 2ஆம் இடத்துலேருந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, ஆனால் ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், இன்டெப்த் அனாலிசிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஓகேங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகும்னா 100% ஆகும். என்ன காரணம்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா. ஸோ குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை தான் சயின்ஸ் சொல்லுது, அதுதான் ஜோதிடமும் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுது. அப்போ அந்த குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல விழும்போது நிச்சயமாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச நல்ல வரனே அமைஞ்சிரும். சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் இந்த பொழுதில், இந்த டைம் பீரியடில் நீங்கள் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்காது. ஒரு 80 to 90% உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு இன்னொரு அலைன்ஸ் கிடச்சிரும், ஒரு பொண்ணோ பையனோ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி 8ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா உங்கள் இன்லாஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனாக அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட சப்போர்ட்னால லைஃப் நாளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகேங்க. நான் மேரிட் கப்பல், எங்களுக்கு எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், பெருசாக எந்த பிரச்சனையுமே இல்லை, மேக்ஸிமம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவே இருப்பீங்க. சைல்டு பர்த் எப்படி இருக்குன்னா 5ஆம் அதிபதி 5க்கு 12 மறைய இந்த வருஷம் பிறகுது அப்படின்னாலும் குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. புத்திரகாரகன் குரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும்
5ஆம் இடம் பொதுவாகவே அந்த சந்திரன் அப்படிங்கிறவர் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட்னாலையும் அவரால் ஒரு ஸ்திரமான ஒரு பலனை 12ல் மறைஞ்சு கொடுக்க முடியாது. அப்போ சைல்டு பர்த்தில் எந்த தடையும் இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு எந்த ஒரு மெலிஃபிக் பிளானட்டோட இன்டர்வென்ஷனும் இல்லை. ஸோ இது கிளியராக என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா புத்திர பாக்கியத்தை எந்த கிரகமும் உங்களுக்கு தடுக்க போகிறதில்ல. இதுவே ஒரு பெரிய விஷயம். அப்போ தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சைல்டு பர்த் பாசிபிள். உங்கள் பார்ட்னரோட ஜாதகத்தையும் இதை நம்ம கன்சல்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. சரி, ஓகேங்க. நான் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கலாமா? புதன் ராகு சேர்க்க தயவு செஞ்சு வேண்டாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸை நம்பி முக்கியமாக இதுலேயும் கையெழுத்து போட்டுறாதீங்க. என் ஃப்ரெண்டு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப நாளாக கடன் கேட்குறான், அதை மட்டும் கொடுத்துக்கிட்டான்னா தயவு செஞ்சு வேண்டாம். நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும் போது அவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாருங்கிறதே டவுட்டு. அந்தளவுக்கு தான் இப்போ பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் பெருசாக நம்பாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக செஞ்சேன்னு எதுலையாவது ஒன்றில் இன்வால்வ் ஆகிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, பணம் கொடுக்குறது, இந்த மாதிரி எதையுமே பண்ணாதீங்க. ஏன்னா நான் நிறைய ராசிக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கொஞ்சம் டேஞ்சர் அலர்ட் கொடுத்துருக்கேன். புதன் ராகு சேர்க்க உள்ளே போயிருக்கிறதுனால தான் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஒரு முக்கியமான ராசி மீனமும் கூட. கொஞ்சம் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும். சரி, அப்போ நான் என்ன தான் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டி ஒரு ஆர்டி எஃப்டி மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சிரிப்பு வரும். பட் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு தயவு செஞ்சு எதுவும் வேணாம். தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. மாட்ரேட் ரிஸ்க்குள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பேக்கப் பணம் இருக்கும் பட்சத்தில் உங்கள் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் அந்த முடிவு எடுத்துக்கணும். பொருளாதாரத்தில் இப்போ தான் நீங்கள் முன்னேறக்கூடிய நிலைமையில் இருக்கீங்கன்னா ரொம்ப சேஃபாக எஃப்டி ஆர்டின்னு போய்க்கிறது நல்லதுங்க. இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்னு போய்க்கிறது ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. மாட்ரேட் ரிஸ்க் எடுங்க. ஹை ரிஸ்க் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் போயிடாதீங்க. இது என்னுடைய ஒரு பர்சனல் அட்வைஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பிளானட்டரி பொசிஷன்ஸ். சரி, ஓகே. ஃபாரினில் இருக்கோம். நாங்கள் எப்படி இருக்க போகிறோன்னா 12ல் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கு இல்லையா? சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் இதுக்கப்புறம் நம்ம நல்லா தான் இருக்க போகிறோம். இவ்வளோ நாள் வந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். அதுலேருந்து நிறைய லெசன்ஸையும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எப்படி இருக்கணும், எப்படி பழகணுங்கிறத ஃபாரினில் இருக்க நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபாரினில் பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆக தான் போகிறீங்க. அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. பிஸ்னஸ் பீப்புள் சில விஷயங்களில் ஃபாரினில் இருந்து நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா சில விஷயங்களில் கவனமாக இருங்க. ஸோ ஜூன் மந்த்துக்கு மேலே ஒன்றுமே பெரிய ப்ராப்ளம் இல்லை. இங்கேருந்து போகிறவங்களுக்கு வீசா கிடைக்கிறதுமே ஜூன் மந்த்துக்கு மேலே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபாரின் போக முயற்சி பண்ணுறீங்கன்னா ஜூன் மந்த்துக்கு மேலே கிடைக்கும். புதன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால அப்ராட்லேருந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக படிங்க. அதேமாதிரி 12ல் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால நைட் டைமில் லாங் ட்ராவல் போகிறது, பார்ட்டி போகிறேன், கொஞ்சம் ரொம்ப வெஸ்டர்னைஸ் ஆகிட்டுருக்கேன். வெஸ்டர்னைஸ் ஆகிறதுலாம் எந்த தப்பும் கிடையாது, கரெக்டு தான். பட் உங்கள் ஹெல்த்தையும் உங்களோட சில டிக்னிட்டியையும் அது பாதிக்காதபடி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஸ்டடீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் அதிபதி புதன் தான் இங்கே நீசமாகறாரு. கூட சுக்கிரன் இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஸ்டடீஸில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப பயங்கர கான்சன்ட்ரேட்டடாக இருக்க வேண்டியது அவசியம். டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின் கொஞ்சம் லேக் ஆகும். சுக்கிரன் ராசியில் இருக்கும்போது டிசிப்ளின்னா என்ன, அப்படி இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லாரும் வாழத்தானே போகிறோம், இந்த மாதிரிலாம் ரொம்ப சித்தாந்தம் பேச வச்சிரும். ஆனால் அதோட இம்பேக்ட் என்ன ஆகும்னு எதுலையாவது நம்ம அடி வாங்கினதுக்கப்புறம் தெரியும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட் டிகிரி பிஜி போகிறவங்களுக்கு சின்ன சின்ன தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சீட் கிடச்சிரும். மெடிசன் நீட் எக்ஸாமினேஷன் செலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டராலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்களுடைய ஜாதகத்தோட கம்ப்ளீட் கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னா என்னுடைய ஃபோனுக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சொல்லுவேன். அதன் மூலமாக பலனடைஞ்சவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மீனம். நன்றி, வணக்கம்.